வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, கடந்த 2017ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில இருக்கிற கொள்ளிடம் ஆற்றங்கரையில வந்து பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமா நள்ளிரவு நேரத்தில மணல் அள்ளும்போது, நமது சப்ஸ்கிரைபரான சுரேஷ்குமார் அப்படின்ற நண்பருக்கு நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்த பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு டைம் அப்லோட் பண்ற புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2017ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ்குமார் அப்படின்ற நண்பர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாம, அவரோட அப்பாவோட டிராக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, இவரே எடுத்து டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் வாடகைக்கு போறது, உழவுக்கு போறதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஊர் அந்த கொள்ளிடம் ஆற்றங்கரையில தாங்க இவரோட கிராமம். அந்த கிராமத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல்வாதின்னு கூட சொல்லாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளிடம் ஆற்றில வந்து அவருக்கு சொந்தமான ஜேசிபி, டிப்பர வச்சு இரவு நேரங்கள்ல வந்து மணல் வந்து அரசுக்கு தெரியாம வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு குடோன் மாரி பதுக்கி வச்சிருக்காருங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வாடகையே இல்லாத டைம்ல அவருக்கு சுரேஷ்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட நண்பரோட மூலியமா இந்த மாரி அவர போய் பாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி மணல் அள்ளிட்டு இருக்காரு. அவரு வந்து உனக்கு வாடகை ரெகுலரா வாடகை கிடைக்கும். அவர் அள்ள அள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவரும் போய் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர போய் பார்த்து இது மாரி வண்டி இருக்கு. வண்டி டியூ கூட கட்ட முடியல. அப்பாவோட வண்டி தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாருங்க. உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இது மாரி நைட் டைம்ல தான் அள்ளுற மாரி இருக்கும். இது வந்து யாருக்கும் வெளியில விஷயம் போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு, இவரும் வந்து ஒத்துக்கிறாருங்க சுரேஷ்குமாரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மணல வந்து அள்ளிட்டு, ஒரு இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா, குடோன் மாரி இருக்குங்க. அதில வந்து கொட்டிட்டு ரிட்டர்ன் வருதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3, 4 ட்ரிப் வந்து இந்த டிராக்டருக்கு வந்து வாடகை கிடைச்சிருக்குங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சொன்னேன்ல ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு, அவங்களோட டிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுச்சுங்க. செக் போஸ்ட்ல வந்து. உடனே அவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அத எடுக்கிறதுக்கு அந்த கேஸ்லாம் முடிஞ்சு வரதுக்கு 1 மாத காலம் ஆகும்ன்னு சொல்லிட்டு, சுரேஷ்குமார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னொரு டிராக்டர் ஏதாச்சும் இருந்தா அரேஞ்ச் பண்ணு தம்பி. நம்மளோட வண்டி வந்து ஸ்டேஷன்ல இருக்கு" அப்படின்னு சொல்றாருங்க. இவருக்கு வந்து பயம் இருக்குங்க. என்னதான் நம்ம வண்டி இப்படி புடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அரசியல்வாதி இல்ல. அவரோட செல்வாக்க வச்சு நம்ம வண்டி வெளிய எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி வந்து அந்த அரசியல்வாதி வந்து சுரேஷ்குமார் கிட்ட சொல்லியிருக்காருங்க. அத நம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கும் தைரியம் அதிகங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தைரியங்க. உடனே என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ்குமாரோட பக்கத்து கிராமத்தில வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த மாரி இருக்குன்னு சொல்றாருங்க. அவரு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அதே கொள்ளிடம் ஆற்றங்கரையில வந்து இதுக்கு முன்னாடி திருட்டு மணல் வந்து ஓட்டிட்டு இருந்திருக்காருங்க வண்டியில. உடனே இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசிபி டிரைவருங்க. ஜேசிபி வச்சா தான் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு, டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா கரையோரமா நிப்பாட்டிக்கிட்டு மணல் அள்ளுறதுங்க. மணல வந்து பார்த்தீங்கன்னா, சைட்லயே வந்து கூடையில வச்சு அள்ளுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, இவங்களே வந்து லோட் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி ஒரு வாரம் போயிட்டுருக்கும்போது, கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, லோடு அள்ளுறதுக்கு யாருமே வரலைங்க. அந்த ஆனந்தகுமார்ன்ற நண்பர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்களா, வண்டிய வந்து நானு பக்கத்து ஊர்ல மாமா வீட்டுக்கு இந்த எருவேத்திட்டு போச்சு. அது அங்கேயே இருக்கு. எடுத்துட்டு வர முடியல. இன்னும் 2 நாள் ஆயிடும் போல. அங்க கழனி வேலையெல்லாம் முடிஞ்சு வரதுக்குன்னு சொல்லிடுறாருங்க. உடனே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரால வந்து வீட்ல இருக்க முடியலைங்க. சரி இப்ப தன்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட வண்டியும் வரல. இப்ப நம்ம போயிட்டு இது பண்ணலாம். நம்ம போயிட்டு இது பண்ணா, தனியா வந்து அள்ளுனோம்னா நமக்கு சேர்ந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா லோடு அடிக்கலாம். இப்ப அவன் வரல. அவனோட 4 லோடுனா மொத்தம் 8 லோடு அப்படின்னு சொல்லிட்டு, ஊர்ல வந்து மத்த காலேஜ் போயிட்டு இந்த செமஸ்டர் லீவ்ல இருக்கிற பசங்கள கூப்பிட்டுக்கிட்டு போறாருங்க இரவு நேரத்துல. அந்த அரசியல்வாதி கிட்ட வந்து சொல்லிடுறாரு. இந்த மாரி நான் கூட்டு போறேன். உங்களுக்கு தேவை 8 லோடு வந்துரும்ன்னு சொல்லிட்டு. உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவை மணல் தானே. அவரோட வண்டி டிப்பரும் இன்னும் வரலைங்க. சரி ஜேசிபி கூப்பிட்டாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, டிராக்டர வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு, அந்த தென்னந்தோப்பு இருக்குங்க. அந்த ஆத்தங்கரைய ஒட்டி அதில வந்து அங்க நிப்பாட்டிட்டு, டிப்பர மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல கழட்டி விட்டுறாங்க. சப்போஸ் யாராச்சும் போலீஸே வந்தா கூட, டிப்பர் மட்டும் தான் மாட்டும். டிராக்டர் மாட்டாதுன்னு சொல்லிட்டு, டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு மறைவான இடத்துல நிப்பாட்டிர்றாங்க. டிப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூடையில வந்து மணல வந்து அள்ளி அள்ளி போடணுங்க. அப்படி அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கும்போது, சுரேஷ்குமார் இருக்காருங்க. சுரேஷ்குமார் கூட வந்து பார்த்தீங்கன்னா, விஜயன், மணிகண்டன் சொல்லிட்டு 2 காலேஜ் பசங்க. மொத்தம் 3 பேர் மட்டும் தாங்க. அப்படி 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேக வேகமா அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக்டருக்கு ரூ. 200 கூலிங்க. அதனால அவங்க ஸ்பீடா ஏன்னா 8 டிராக்டர் இல்ல. ஒரு ஆளுக்கு ரூ. 200 அவங்க ஸ்பீடா அள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க காலேஜ் பசங்க. அவங்க செலவுக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஒரு 4 லோடு ஏத்திருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 2:30 ஆயிடுச்சுங்க டைமு. அப்படி ஆயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சடனா வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸோட சைரன் சத்தம் கேட்குதுங்க. அந்த
ஆற்றங்கரை ஓரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து கிராமத்துக்கு போவோம். அங்க தான் ஸ்டேஷன் இருக்கு. ஒரு 2 கிராமம் தள்ளி. அந்த வழியில இரவு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வண்டி வந்து போயிட்டுருக்குங்க. அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க அல்றதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, டிராக்டர் இன்ஜின் வந்து தனியா சேஃபா ஒரு புதர்ல இருக்கு. டிப்பர் மட்டும் தானே இருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த ட்ரைலர் மட்டும் இருக்கனால, அது போனா கூட போட்டு அத வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வந்து இருந்திருக்காங்க. இவங்க போயிட்டு ஒரு உப்பையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உப்பையில ஒளிஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த குழந்தைங்கள வந்து புதைக்கிற சுடுகாடுங்க. குழந்தைங்களையும், இந்த ஆக்சிடென்ட் ஆகி போறாங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் அவங்க குடும்பத்தில யாருமே இல்ல அப்படின்ற பட்சத்தில அந்த இடத்துல புதைப்பாங்க. அந்த சுடுகாட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இவங்க. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல் வண்டி வந்து அந்த உள்ள இருந்து இறங்குன காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டார்ச் லைட் வச்சு அந்த ஆத்தங்கரையில வந்து அங்க ஓரமா அடிச்சு, அடிச்சு பார்க்குறாருங்க. யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இவங்க தான் அந்த கரையில ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல, அதனால சரியா தெரியலைங்க. அந்த டார்ச் வெளிச்சம் வர வரையும் பார்த்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. உடனே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எழுந்து போம்போது ஏதோ சேறு சேறா இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணி டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்பதான் தெரியுதுங்க இவங்களுக்கு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட சமாதி மேல தான் இவங்க ஒளிஞ்சு நின்றுருக்காங்க சைடுல. அது வந்து பார்த்தீங்கன்னா, சாணி பூசி விட்டுருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக. உடனே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வித பயம் வந்துருச்சுங்க. உடனே என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல இதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல தம்பிங்களா. நான் இருக்கேன். நான்லாம் இப்படிதான். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 1/2 மாசம் பக்கம் நான் தனியாவே லோடு அடிச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு, சுரேஷ்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயன் அப்புறம் பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அவங்க 2 பேருக்கும் இது சொல்றாங்க, தைரியம் சொல்றாருங்க. ஆனா இவருக்கே ஒரு வித பயங்க. இருந்தாலும் காசு வருதுல்ல 8 லோடுக்கு ஒரு லோடுக்கு ரூ. 1500 பேசியிருக்காருங்க. அதனால ஒரே நைட்ல நம்ம சேர்ந்து டபுளா கிடைக்குதே ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு இருக்காங்க. மறுபடியும் போய் அள்ள போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொருத்தர் யாரோ நிக்கிற மாரியே அவருக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்குங்க சுரேஷ்க்கு. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு விஜய் வந்து அலறிறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க போய் ஒளிஞ்சாங்க பார்த்தீங்கன்னா அவங்க, அந்த ஒளிஞ்ச இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நின்னுட்டு இருக்கிற மாரி தெரிஞ்சதுமே விஜயன் வந்து அலறிறாருங்க. உடனே மணிகண்டனும் ஏன்டா ஏன்டான்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த பார்றா அங்க யாரோ உருவம் தெரியுதுடா" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மணிகண்டனுக்கு அது தெரியலைங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயத்துல அண்ணா போயிடலாம்ண்ணான்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ்குமார் கிட்ட சொல்றாருங்க. சுரேஷ் இருந்துட்டு, "இல்ல இருப்பா இன்னும் ஒரு 10 மெக்கேரி மட்டும் போட்டுறலாம். 10 மெக்கேரின்னா ஆளுக்கு 10ன்னு போட்டா கூட 30 மெக்கேரி ஆயிடுச்சு. இந்த ஒரு லோடு முடிஞ்சா எடுத்துட்டு போயிடலாம்ன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அள்ள அள்ள அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாழம்பூ வாசனையும், இந்த பூ மாலை வாசனையும் ரொம்பவே அப்படியே குப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சதுங்க. இடையில சாம்பல் வாசமும் சேர்ந்து அடிக்குதுங்களாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அள்றதுக்குள்ள அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இருவுலயும் குளிர் காத்து வீசுற இரவுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வேர்த்து போயிட்டுருக்குங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த 10 பக்கின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, வேக வேகமா போட்டாங்க. ஏன்னா போயே ஆகணும். இவன் வேற விடமாட்ருக்கானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, விஜயனும் மணிகண்டனும் நெனச்சிட்டு இருந்திருக்காங்க. சுரேஷ்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன் பின்னாடி யாரோ வந்து அந்த டிப்பர் டோர் ஓப்பன்ல தாங்க விட்டுருக்காங்க. அந்த டோர வந்து யாரோ இப்படி ஆட்டுற மாரி ஃபீல் ஆயிருக்குங்க. உடனே விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா, யார்ரா டோர் ஆட்டுற மாரி இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஏன் அப்படி டோர் ஆட்டுறதுக்குலாம் திரும்பி பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் இரும்பு டோருங்க. நல்லாவே காத்தடிச்சா ரொம்ப காத்தடிச்சா மட்டும் தான் அது அசையும். அந்த அளவுக்கு காத்தும் அடிக்கலைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, அந்த அமானுஷ உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியவே சுத்தி சுத்தி வந்துட்டுருக்குங்க. இத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரே பயங்கர ஷாக்குங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டார்ச் ஆன் பண்ணி கிட்ட போம்போது, அந்த உருவம் பார்த்தீங்கன்னா, விர்ருன்னு சொல்லிட்டு அந்த புதருக்குள்ள போயிடுச்சுங்க. அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கு. இவங்களுக்கு பயம் அதிகமானதுமே எல்லாருமே சனிக்கு அந்த மக்கிரிலாம் தூக்கி போட்டு ஓடிட்டாங்க வேகமா. அந்த டிராக்டர் போய் எடுக்கிறதுக்கு அந்த புதர நோக்கி ஓடிட்டாங்க. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிராக்டர் எங்க நிப்பாட்டிருக்காங்கன்னா, அந்த தென்னந்தோப்பு பக்கம் ஒரு கிணறு இருக்குங்க. அது பக்கம் ஒரு மோட்டர் ரூம் இருக்கு. அந்த மோட்டர் ரூம நோக்கி ஓடி போயிட்டு, அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஊர்லேருந்து யாராச்சும் வர சொல்லாமான்னு சொல்லி யோசிக்கும்போது, இந்நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இது வேற நம்ம திருட்டு மணல் ஓட்டுறது யாருக்குமே தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த ஆத்தங்கரையிலேருந்து 1 1/2 கிலோமீட்டருங்க கிராமம். தெறந்தோப்புல ஓடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்துட்டு ஒவ்வொன்னும் அழுந்துட்டு அழவே ஆரம்பிச்சுட்டாங்க. விஜயன் வந்து, "இந்த மாரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு வந்து தப்பா போயிடுச்சேண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல தம்பி நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கு. இப்படி ஒண்ணும் நடந்ததில்ல தம்பின்னு" சொல்லி ஒரு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அன்மா அந்த வண்டிய வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு, அங்க போறதும், அந்த ஆத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே குறுக்க நடக்கிறதுமா, காத்துல அலையறதுமாவே இருந்திருக்குங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த கரையிலேருந்து பார்த்தா அந்த கரையில போலீஸ் பேட்ரோல் வண்டி வந்து போகுதுங்க. அந்த ஆறே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அகலமா இருக்குங்க. அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, சரி போலீஸாச்சும் நம்மள வந்து போலீஸ்கிட்ட மாட்டுனா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் டார்ச் அடிக்கிற வெளிச்சத்த வந்து தைரியத்த வர வச்சுக்கிட்டு, பக்கமே அந்த மோட்டர் வந்து பக்கமேங்க உடனே ஓடி போய் டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி, அந்த டிப்பர அங்கேயே விட்டுட்டு வேகமா போயிட்டாங்க. ஊருக்குள்ள போறாங்க. அப்படி ஊருக்குள்ள போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்கும்போது சடனா ஒரு தென்னை மரத்துக்கு முன்னாடி வந்து நிக்குதுங்க ஒரு சாலையிலேயே. அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சுங்க. உடனே வண்டி நிப்பாட்டிட்டு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இஷ்ட தெய்வமான முனீஸ்வரன வந்து வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா
அவங்கள வந்து எதுவுமே தாக்கலைங்க. ஆனா அந்த வண்டி வந்து வழிமறிக்கிற மாரி அப்படியே காத்துலயே அலைஞ்சிட்டு இருக்குங்க. வண்டியோட ஐபீம் வந்து ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் மறைஞ்சு போறதும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்துறத நிப்பாட்டும்போது அந்த உருவம் தெரியுற மாரி இருந்திருக்குங்க. அந்த அமானுஷ உருவத்தால ஏன் வண்டியில இருக்கிறவங்கள தாக்க முடியலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்குங்க. அந்த ஆஞ்சநேயரோட உருவ சிலை வந்து தொங்க விட்டுருக்காங்க. அதனால தான் வரலன்னு சொல்லி இவங்களுக்குள்ளயே நெனச்சுக்கிட்டு, வண்டியில இருக்கிறவரையும் நம்மள எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, அந்த உருவம் மறைஞ்ச உடனே வேகமா கிளம்பிடுறாங்க. மேல ரோட புடிச்சோனே அடிச்சு புடிச்சு அவங்க கிராமத்துக்கு போயிடுறாங்க. யாரும் போல. அவங்கவங்க வீட்டுக்கு போல. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, போனோனே நிப்பாட்டி அந்த சாவடி இருக்குங்கல்ல, ஊர் சாவடி. அங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்காங்க. அந்த மாரியம்மன் கோவில் பக்கம் இருக்கிற சாவடியில வந்து 4, 5 பேர் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பக்கமே போய் உக்காந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து போயிட்டு நல்ல வேளை தப்பிச்சுனா சாமி நம்ம ஊர் எல்லைக்குள்ள வராதடான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அங்க படுத்துட்டு இருந்த ஒரு வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்து "என்னப்பா ஆச்சு? எங்க போறன்னு?" கேட்கும்போது, இந்த மாரி "நீ வந்து ரங்கசாமியோட பையன் தானப்பா, டிராக்டர்காரரோட பையன் தானு?" கேட்கும்போது, "ஆமாங்க ஐயா. இந்த மாரி மணல் அள்ள போனோங்க. இது மாரி ஆயிடுச்சு. பசங்கலாம் பயந்துட்டாங்க." அப்படின்னும்போது, இந்த மாரி சொல்றாங்க. வசந்தின்ற பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து டிராக்டர்ல வந்து அடிபட்டு தாங்க இறந்துருக்காங்க. மணல் லாரி வந்து எடுத்துட்டு போம்போது, இரவு நேரத்தில நடந்து வந்திருக்காங்க வேலைய முடிச்சுட்டு. அப்படி நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மணல் லாரி வந்து அடிச்சு இறந்துட்டாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஊருன்னு எதுவும் தெரியலன்றதுனால, அங்கேயே வந்து புதைச்சுட்டாங்க. இந்த மாரி அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போல. இந்த மாரி ஃபுல்லா டயர் நசுங்கி, உடல் நசுங்கி இறந்து போனதுனால. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தங்கரையிலே வந்து புதைச்சுட்டாங்க. பக்கத்து கிராமத்து பெண்மணியும் அது. அத வந்து அந்த பெரியவர் சொல்றாருங்க. ஏன்னா, அந்த பெரியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல கொஞ்சம் வயதானவங்க எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, இந்த டீ கடையில உட்காந்துக்கிட்டு. அப்படி அதனால அத வச்சு சொல்லியிருக்காருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வண்டியவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா எங்கள எதுவும் தாக்கல. ஆனா அந்த உருவம் எங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெரியவர் இருந்துகிட்டு அமைதியா, "நீங்க எதுவும் பண்ணாதீங்கப்பா. அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்கள வந்து தாக்கணும்னு நெனச்சிருந்தா தாக்கியிருக்கும். அது வந்து ஏன்னா, உங்கள தாக்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போயிட்டு காலையில அந்த வேலையா உன் வண்டிய எடுத்துட்டு வந்துருங்க. அந்த வண்டி வந்து அங்க இருக்கக்கூடாது. எடுத்துட்டு வந்துரு. போலீஸ் கேஸ்ன்னு ஆயிடுச்சா, எல்லாம் படிக்கிற பசங்க, வேலைக்கு போணும்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிற ஒரு 4, 5 பேர கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு, அந்த இத எடுத்துட்டு வந்துடுறாருங்க. ஆனா வந்து அந்த அமானுஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அமானுஷ உருவம் வந்து இவங்கள எதுவுமே தொந்தரவு பண்ணலைங்க தூங்கும்போது கூட. அது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை ஏத்திட்டு போன வண்டியான்னு சொல்லிட்டு தாங்க பார்த்துருக்கும் போல. 2017ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால இப்பவே மறக்க முடியல. இப்போ வரைக்குமே அந்த தோட்டத்துக்கு கூட ஏர் ஓட்ட போவாராங்க டிராக்டர்ல. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயம் வந்து அவர விட்டு போலயாங்க. இருந்தாலும் பகல் டைம்ன்றதுனால ஓட்டிட்டு வந்துருவாராங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்க மணலால கூப்பிட்டாலும்